ஆடிப்பெருக்கு என்ன சிறப்பு? தாலி கயிறு மாற்ற உகந்த நேரம் எது? ஆடிப்பெருக்கு என்பது நிலத்திற்கும் பூமியை செழிக்க வைக்கும் நீர்நிலைகளுக்கும் நன்றி செலுத்தும் ஒரு புண்ணியமான நாளாகும். இந்த நாளில் காவேரியில் புனித நீராடினால் பாவம் போகும், செல்வ வளமும் ஆரோக்கியமும் பெருகும். ஒருமுறை கங்கை நதி தன்னுடைய பாவங்களை போக்க கிருஷ்ண பகவானிடம் சென்று வழி கேட்டது. கிருஷ்ணர் காவேரி ஆற்றில் கலக்க சொன்னார். காவேரி ஆறு கிருஷ்ணனிடமிருந்து பாவங்களை போக்கும் சக்திகளை பெற்றது. அதனால் சந்தோஷமாக விஷ்ணு இருக்கும் இடங்களுக்கு சென்றது. ஸ்ரீரங்கப்பட்டினம், சிவசமுத்திரம், ஸ்ரீரங்கம் போன்ற இடங்களுக்கு போய் ரங்கநாதரை வணங்கியது. இந்த நிகழ்வுதான் ஆடிப்பெருக்கு பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் காவிரி கரைக்கு சென்று வழிபட முடியாதவர்கள் தங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள நீர்நிலைகளுக்கு சென்று வழிபடலாம். இவ்வளவு சிறப்புமிக்க இந்த ஆடிப்பெருக்கு இந்த ஆண்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விசாகம் மற்றும் அனுஷ நட்சத்திரம் இணைந்த நாளில் வருகிறது. அனுஷ நட்சத்திரம் சனி பகவானுக்கு உரியதாக இருந்தாலும் இந்நாளில் மகாலட்சுமி தாயை வழிபடுவதால் செல்வ வளம் பெருகும். ஆடிப்பெருக்கு அன்று பெண்கள் தங்கள் கணவருக்கு நீண்ட ஆயுள் கிடைப்பதற்காக புது தாலி கயிறு மாற்றுவது சிறப்பாகும். தாலி கயிறு மாற்ற உகந்த நேரம் ஆடிப்பெருக்கு அன்று காலை 7:45 மணி முதல் 8:45 வரை உள்ளது. அல்லது அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலும் மாற்றிக்கொள்ளலாம். இந்த நாளில் தங்கம் உள்ளிட்ட சொத்துக்கள் வாங்கினால் பல்கி பெருகும் என்பது நம்பிக்கை.